பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் 7வது பக்கத்தை அடைந்து அதில் நாம் 3வது பாயிண்டரை அடைந்திருக்கிறோம். 7C ஒரே ஒரு வசனம், சூரா பக்ராவுடைய 54வது வசனத்தை இதில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முதல் 5 பக்கத்தை 2வது கோர்ஸில் நிறைவு செய்தோம். அடுத்த 5 பக்கத்தில் 7வது பக்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதிலும் பனி இஸ்ரவேலுடைய வரலாறைத்தான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 6வது பக்கத்தினுடைய 4 பாயிண்ட் ஞாபகம் இருந்துச்சுல, வழிகாட்டுதலுடைய முடிவு, பனி இஸ்ரவேலர்களை அழைத்த அல்லாஹ் அழைப்பு பணி. 6C அல்லாஹ் அவர்களை அழைத்து நற்செயல்கள் செய்யுங்கள் என்று சொன்னான். 6Dல மறுமை நாளை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தான். 7ல ஏபி பார்த்திருக்கோம். ஃபிரௌனிடம் இருந்து எப்படி அற்புதமான முறையில் ஒரு முஅஜிஸாவுடைய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான். 7Bல சென்ற பாடத்துல 40 இரவுகள் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை பெற்று வந்தார்கள். அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்தார்கள். அந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபா இருந்தது என்பதைதான் 7Cல பார்க்க போறோம். கன்று வழிபாட்டில் இருந்து மனம் திரும்புதல். 7Dல அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை காட்டுங்கள் அவங்க கேட்டதுக்கு அல்லாஹ் என்ன பதிலடி கொடுத்தான் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த 7உடைய 4 பாயிண்ட்ஸ் கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஃபிரௌன் 40 கன்று காட்டுங்கள். ஓகே, இது வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டு வந்தா, அவர்களுக்கு அடுத்த நியமத்தை தான் அவர்கள் மீது பொழியப்பட்ட அணிகூலன்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை தான் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றான். இதுவும் மிகப்பெரிய ஒரு நியமா, தௌபாவுடைய நியமா அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்கிறதா பார்க்க போறோம். 4 வரிகளில் இது இடம்பெற்றிருக்குது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருந்து நம்ம என்ன பாடம் எடுத்துக்க போறோம், இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு என்ன செய்தியை தருது அப்படின்னா, ஷிர்க் செய்தவர்கள் கொல்லப்படுவது கொண்டு பாவ மன்னிப்பு கோருமாறு பனி இஸ்ரவேலர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். மிகப்பெரிய குற்றமாக இருந்த போதிலும் கூட அல்லாஹ் அவர்களுடைய பாவ மன்னிப்பை அவங்க தௌபாவை ஏற்றுக்கொண்டான். திரும்ப பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக தான் இருக்கிறான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்ல வரான். அவன் மிகவும் அக்கறை உள்ளவனாக, கனிவானவனாக, இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கறத அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்ல வரான். முதல் வரியில புது வார்த்தை இல்ல, 2வது வரியில ஒரு வார்த்தை, அடுத்ததுல 2 வார்த்தை, அடுத்ததுல புது வார்த்தை இல்ல. ஓகே, ஃபைன். அல்ஹம்துலில்லாஹ். படிப்போமா? أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم. இது வரைக்கும் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். இஸ் தொடர்கிறது, பொழுது, அதை நினைவு கூறுங்கள். இஸ் கால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பொழுது, லிகௌமிஹி, மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தாருக்கு கூறிய போது அதை நினைவு கூறுங்கள். என்ன கூறினார்? யா கௌமி, எனது சமூகமே, ஓ எனது சமூகத்தாரே, இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், இன்னஹு, இன்னஹும், இன்னக, இன்னி, இன்னக்கும் படிச்சோம்ல ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல. இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், ظلموا ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்களா, ظلم يظلم ظلم ظلمتم, இன்னக்கும் ظلمتم, நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள் என்று பொருள். அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு, சரிங்களா? ظلمت نفسك, உனக்கு நீயே அநியாயம் செய்தாய். You all wrong for yourselves. ஓகேங்களா? ظلمتم أنفسكم, நிச்சயமா உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். ظلمت نفسي, اللهم إني ظلمت نفسي படிச்சமா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல கடைசி துஆ, எனது ஆன்மாவுக்கு நானே அநீதம் இழைத்து, I have wronged myself, அந்த மாதிரி. ஓகேங்களா? இன்னக்கும் ظلمتم أنفسكم, உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள் அப்படின்னா நீங்களே பாவம் செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். எப்படி? எதன் மூலம்? பி இத்திஹாதிக்கும், பி பிளஸ் இத்திஹாத் பிளஸ் கும் இஸ் ஈக்குவல் டு 3 வேர்ட்ஸ். பி இத்திஹாதிக்கும், பி இத்திஹாதிக்கும், பீனா கொண்டு, மூலம், இத்திஹாதன் எடுத்துக்கொள்ளுதல், இத்தஹாத எடுத்துக்கொண்டான், எத்தஹித எடுத்துக்கொள்கிறான், இத்திஹாதன் எடுத்துக்கொள்ளுதல், பித்திஹாதிக்கும், கும்னா நீங்கள், நீங்கள் எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அநீதம் எடுத்துக் கொண்டீர்கள். என்ன எடுத்துக்கொண்டதன் மூலம்? அல் ஐஜில, ஐஜில்னா காளைக்கன்று, ஐஜில் என்றா காஃப் எனக்கூடிய காளைக்கன்றை கடவுளாக நீங்கள் எடுத்துக்கொண்டதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள், பெரும்பாவும் செய்து விட்டீர்கள் என்று பொருள். இப்ப என்ன செய்யறது? எனவே தாப ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வார்த்தை, இன்னஹு கான தவ்வாபா படிச்சீங்களா, தாப யதூபு துப், தூபு, எனவே ஃபதூபு, தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். யாரிடத்தில்? இலா பாரிக்கும், பாரிஉன் என்று சொன்னால் படைப்பாளன், ஹாலிக் படைப்பாளன், ஃபாத்திர் படைப்பாளன், பாரி படைப்பாளன். ஆனா ஒவ்வொன்றுல ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். முன்னுதாரணமே இல்லாம படைக்கிறவனுக்கு பாரி என்றும் சொல்லப்படும். ஓகேங்களா? இலா பாரிக்கும், உங்களுடைய படைப்பாளனின் பால் நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள்.
இன்னும் அந்த தௌபா எப்படிப்பட்டது? இன்னும் மேலும் கத்தல யக்துலு உக்துல் உக்துலு ஃபக்துலு, கொலை செய்யுங்கள், அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே, கில் யோர்செல்ஸ், யூ ஆல் கில் யோர்செல்ஸ், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கான தௌபா என்று சொல்லப்பட்டது. இங்க கூட பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா கௌமி என்று அழைத்தார்கள். ஓகேங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, அந்த இரக்கம், அந்த கனிவு எல்லாமே தெரியுது பாருங்க. ஷிர்க் செஞ்சவங்கள அநியாயக்காரர்களா, படுபாவிகளா என்று அழைக்கல, ஏன் கூட்டமேண்டாங்க, தாய் பிள்ளை அரவணைக்கிற மாதிரி. அதான் ஒரு நபி இடத்துல இருந்த ஒரு பண்பு. சரிங்களா? எனது மக்கள் அப்படின்னு சொன்னது ஒரு பொது பணியில், தாவா பணியில், ஒரு பிரச்சார பணியில் இருக்கக்கூடியவங்க மக்கள் மீது எவ்வளவு கனிவானவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, விட்டு கொடுக்காதவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் முன்னுதாரணம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இன்னக்கும் ஸலம்தும் அன்ஃபுஸக்கும் பித்திஹாதிக்குல் ஐஜ்ல. இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்? அதாவது அல்லாஹ் உங்களை மிக சிறந்த ஒரு படைப்பாளா படைச்சிருக்கிறான், ஒரு சிறந்த நபியே உங்களுக்கு நபியை அனுப்பியிருக்கிறான், ஒரு வேதத்தை தௌராத்தை உங்களுக்கு வழிகாட்டி அனுப்பிச்சிருக்கான். அப்படி இருந்த போதிலும் கூட நீங்க என்ன செஞ்சீங்க? காளை கண்டை வணங்கி விட்டீர்கள். உண்மையில் நீங்கள் விலங்கின் சிலையை வழிபட்டீர்கள். இது நிச்சயமா நீங்கள் உங்களுக்கு எதிராக செய்து கொண்டு மிகப்பெரிய குற்றமாகும், சாதனை இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுட்டீங்க, அட படுபாவம் செஞ்சுட்டியேடா அப்படிங்கிற மாதிரி, உன்னை நீனே அழிவுல தள்ளிட்டியடா அப்படிங்கிற மாதிரி. ஸலம்தும் அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே நீதி எழுதி கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஷிர்க் வச்சனா அல்லாஹ்க்கு என்ன ஆக போகுது? அதான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான். ஃபதூப், ஆனா அதற்கு மன்னிப்பு கிடைக்கணும்ல, அப்ப அவங்கள்ட்ட என்ன வெளிப்படணும்? தூபு இலா பாரியுக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிர்க் செய்த அந்த பெரும் குற்றவாளிகளை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. அதனால மாறாக அவர்கள் மனம் திரும்பி அல்லாஹ்வோட மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் கட்டளையான தௌபா செய்யுங்கள் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயிலாக தான் அல்லாஹ் சொல்ல வச்சா. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட தப்பு செஞ்சிட்டீங்களே என் கூட்டமே, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கப்பா. அந்த பாவ மன்னிப்பு என்னங்கிறத அல்லாஹ் தஆலா சொன்னான். சரிங்களா? ஹைர், அந்த பாரி என்ற வார்த்தையை பாருங்க. அல் பாரி என்றால் முன்பு இல்லாத ஒன்று இருக்கும்படி செய்தவன், தன் திட்டத்தின்படி தான் வடிவம் அமைக்க வேண்டும் என்று நாடியபடி செய்தவனுக்கு பாரி என்று சொல்லப்படும். ஹாலிக் அப்படின்னா ஜெனரலி படைப்பாளன், பாரி அப்படின்னா ஒன்னு இல்லாததிலிருந்து உருவாக்குனது, நச்சிங்ல இருந்து ஒரு திங்க கொண்டு வர்றது, அதான் பாரி. ஓகே, ஃபக்துலு அன்ஃபுஸக்கும். அந்த தௌபா, வாட் வாஸ் தி தௌபா ஃபார் பனி இஸ்ராயில்? அவங்களுக்கான தௌபா என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களை கொன்று கொள்ள வேண்டும் என்பது. ஏன் அப்படின்னா பாருங்க, தெளிவான அற்புதங்களை கண்டார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை கண்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போன்ற சிறந்த நபிமார்களுடைய போதனைகளை எல்லாம் பெற்றார்கள். சரிங்களா? அவர்களுடைய அவர்கள் கண்காணிக்கப்பட்டார்கள். இப்படி இருந்தும் ஏதோ ஒரு சின்ன தப்பு தண்டா நடந்துச்சுன்னா அது வேற கதை. ஷிர்கே செஞ்சு இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னா சாதாரண பாவம். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த சாமிரி கொடுத்து வழி எடுத்ததன் அடிப்படையில அவர்கள் காளை கன்றி வணங்கி விட்டார்கள். அதனால அதுக்கான பாவ மன்னிப்பை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் அல்லாஹ் அந்த வாட்டி கொடுத்தா. அதனால இது கொலை தண்டனை தான் இதற்கான தண்டனை, சொல்லும்போது தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வெற்றி கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கான கட்டளையாக இடப்பட்டது. ஓகேங்களா? ஃபக்துலு அன்ஃபுஸக்கும். தஃப்சீரில் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு அவர்கள் கொன்று கொண்டார்கள். தந்தை பிள்ளை கொல்ல நேரிட்டது, பிள்ளை தந்தையை கொல்ல நேரிட்டது. இப்படி பனி இஸ்ரவேலர்களிலே கொல்லப்பட்டு செத்து மடிகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ரத்தத்தை கண்ணீரை வடிக்கிறார்கள். வேதனையில துணி எடுத்து தொடச்சிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஒரு அளவுக்கு மீறி இப்னு கஸீர் குறிப்பிடுறாங்க, 70,000 நபர்கள், 70,000 நபர்கள் கொல்லப்பட்ட பிறகு ரொம்ப பெரிய ஒரு உணர்ச்சிப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹும்ம அல் பகியா அல் பகியா, யா அல்லாஹ் மீத இருக்கவங்கள விட்டுரு, இஞ்சி இருக்கவங்கள விட்டுரு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கதற அல்லாஹ் தஆலா சொன்னா, நிறுத்த சொல்லுங்கள். இப்பொழுது அவர்கள் நிறுத்தட்டும், லெட் தேம் ஸ்டாப், அவர்கள் நிறுத்தட்டும் என்ற ஒரு கட்டளை வந்த பிறகு அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா, இதில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அந்த தண்டனை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டதன் காரணத்தினால் அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்து, கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதுகள், கொல்லப்படாமல் மீதி இருந்து தங்களை வெட்டி கொள்வதற்கு தயாராக இருந்து அந்த கட்டளையை எடுத்து செயல்படுத்த தயாராக இருந்தவர்கள், மனம் இருந்து தௌபா செய்தவர்கள், மீதமாக இருப்பவர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதானவர்கள் என்ற அல்லாஹ் தஆலா ஒரு நன்மாராயத்தை சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரவணைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதரப்பூர்வமான தஃப்சீர்ல பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்களா, தற்கொலை செஞ்சுக்கிறது கிடையாது, 1% கூட அப்படி சொல்லப்படவில்லை. மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒருவரை மாற்றி கொன்று கொள்ள வேண்டும் என்பது கட்டளை இருந்தது. அதை நிறைவேற்றினார்கள். இந்த ஒரு விஷயத்துல பெரும் பாவம் செஞ்சுட்டோம், இப்ப தௌபா செய்யாட்டி நிரந்தர நரகம் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அவர்கள் எல்லாம் உண்மையாகவே தௌபா செஞ்சாங்க, அவர்களையும் மாய்த்து கொண்டவும் செய்தார்கள், அவர்களை எல்லாத்துல அங்கீகரித்துக் கொண்டார். இதுல மாற்று கருத்து இல்ல. எங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, வஇத் கால மூஸா லிகௌமிஹி, மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்தாரிடத்திலே கூறிய பொழுது, யா கௌமி, எனது கூட்டமே, இன்னக்கும் ஸலம்தும் அன்ஃபுஸக்கும், நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள், பித்திஹாதிகுமுல் இஜ்ல,
இஜில் எனக்கூடிய கன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டதின் பி மூலமாக. ஓகே, எனவே தூபு பாவமன்னிப்பு கேளுங்கள், பாரிக்கும் உங்களை படைத்தவனிடத்தில், ஃபக்துலு மேலும் கொல்லுங்கள், அன்ஃபஸ உங்களை நீங்களே. அடுத்த அல்லாஹ் தஆலா முடிக்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِندَ بَارِئِكُمْ فَتَابَ عَلَيْكُمْ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. ذَلِكُمْ அது ذَلِكُمْனா தாலிக்கும்லாம் ஒன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஃபீ தாலிக்கும்ல நம்ம பார்த்தோம். ஓகே, அப்ப தாலிக்கும் அப்படின்னா ப்ளூரல் இல்ல, அது ஹைருன் சிறந்ததாகும், மிக சிறந்தது, லக்கும் உங்களுக்கு, அதுதான் எதுதான், நீங்கள் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்வது, மாறி மாறி வெட்டி கொலை செய்து கொள்வதும் அதன் மூலமாக நீங்கள் தௌபா செய்வதும் தான் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும் உங்களை படைத்தவனிடத்தில், அதுதான், இதை நீங்கள் ஏற்று நடப்பதுதான் மிகச் சிறந்ததாகும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னா. அதே போன்று அவர்கள் செய்தார்கள். ஓகே, ذَلِكُمْ அது خَيْرُلَّكُمْ உங்களுக்கு சிறந்தது, இந்த பாரிக்கும் உங்களை படைத்தவனிடத்தில், அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ். எனவே தாப அலைக்கும் அவன் உங்களை மன்னித்தான். தாபக்கு அப்புறம் அலா வந்தா மன்னித்தான், ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. தாப அலைஹி அவனை மன்னித்தான், தாப அலைஹிம் அவர்களை மன்னித்தான், தாப அலைக்க உன்னை மன்னித்தான், தாப அலைக்கும் உங்களை மன்னித்தான், ஃபதாப அலைக்கும் உங்கள் அனைவரையும் அவன் மன்னித்தான். சொன்னபடி இந்த வாட்டி நீங்க கேட்டீங்க, எல்லாம் மன்னிச்சிட்டான். ஏன் மன்னிச்சா? இன்னஹு நிச்சயமாக அவன், ஹுவ அவன் தான், அத்தவ்வாப் பாவமன்னிப்பு ஏற்பவன், ரஹீம் இரக்கமுள்ளவன். இதுல எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை. ஓகேங்களா, இதுல இந்த பாரிக்கும் என்ற வார்த்தை எல்லாம் இங்க பயன்படுத்தினதுல ஒரு ஹிக்மா இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. சரிங்களா, திரும்ப திரும்ப அதை 2 தடவை சொல்றான். ஃபதூபு இலா பாரிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும் 2 இடத்துல இடத்துல சொல்லி காட்டுறான். அப்ப என்ன அப்படின்னா, அல்லாஹ் உங்களுடைய இறைவனிடத்தில் ஃபதூபு இந்த ரப்பிக்கும்னு சொல்லிருக்கலாம், அப்படிதானே? இந்த ரப்பிக்கும் இல்ல ஃபதூபு இந்தல்லாஹ் என்று சொல்லியிருக்கான். பாரி என்ற வார்த்தை ஏன் சொன்னா அப்படின்னா, பாரி என்றால் படைப்பாளன், அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான், அந்த கன்றையும் அவன் தான் படைச்சிருக்கிறான். கன்று என்பது படைக்கப்பட்டது, அது ஒரு படைப்பு, படைப்பை வணங்கி படைப்பாளனுக்கு மாறி செய்தீர்கள். அதனால படைப்பாளனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லும் போது உணர்த்தப்பட்டு அவர்களுக்கு அந்த வார்த்தையை கூட எப்படி எல்லாம் தேர்வு செஞ்சிருக்கான் பாத்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய ஞானம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபதாப அலைக்கும் அல்லாஹ் ஷிர்க, அதாவது ஷிர்கோட மரணம் அடைந்தா மன்னிக்க மாட்டான், ஷிர்கு செய்து திருந்து மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனா அவங்க ஷிர்கு செஞ்சது டைஜஸ்ட் பண்ண முடியாத ஷிர்கு அப்படிங்கறனால வெறும் தௌபா செஞ்சா பத்தாது, உங்களை நீங்களே கொன்று கொள்ள வேண்டும் என்பது அவர் கட்டளையாக சொல்லப்பட்டது. ஏன்னா ஷிர்கோட மரணம் அடைஞ்சு நிரந்தர நரகத்துக்கு போறதுக்கு இந்த தண்டனை என்பது அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க, எல்லாம் மன்னிச்சான். அல்லாஹ் மன்னிப்பாளன், அவனுடைய பண்பு மன்னிக்கக்கூடிய அப்படிங்கறதுனால இது நம்மளும் எப்பவுமே இதை உணரணும். அல்லாஹ் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சா நம்மளையும் இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா பாவத்தை தொடரக்கூடாது, உணர்ந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்மளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள் என்று சொல்லல, மனம் வருந்தி திருந்தி இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு செஞ்ச பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்போம். இங்க ஒரு ஹதீஸை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. 3540வது ஹதீஸ் சுனன் திர்மிதில, ஜாமி திர்மிதில பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன், அதாவது மூமினான அடியான், பில் கராபில் அர்த் பூமி நிரம்ப பாவத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை ஆதரவு வைத்து தௌபா செய்தால் நிச்சயமா அல்லாஹ் அந்த பூமி நிரம்ப மன்னிப்பால் அந்த ஆதத்தின் மகனை சந்திப்பான், மன்னிப்பான், அந்த தௌபா செஞ்சா மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ரூஹு பிரியறதுக்கு முன்பாக, கர்கராவுடைய நிலைக்கு வர்றதுக்கு முன்பாக அல்லது கியாமத்துக்கு முன்பாக பாவ மன்னிப்பு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வார்த்தையில நம்ம சொல்றதா, ஆதமுடைய மகனே, பூமியின் அளவுக்கு அதிகமாக பாவத்துடன் நீ என்னிடம் வரும் பொழுது மற்றும் எனக்கு இணையாக யாரையும் எடுத்துக்கொள்ளாம ஷிர்க் செய்யாமல் என்னை சந்தித்தால் நிச்சயமாக நான் பூமி நிரம்பும் அளவுக்கு உன்னை மன்னித்து விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஷிர்க்குங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது ஒண்ணு. தௌபா செஞ்சு நம்ம அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நிச்சயமா நம்ம பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பாக அதை எடுத்துக்க முடியுது. இங்க மட்டும் அடுத்து சொல்லுங்க, இந்த ஆயத்து நிறைவு பெறுது. மாஷா அல்லாஹ். ذَلِكُمْ அது ஹைருன் சிறந்ததாகும், மிகச் சிறந்தது, லக்கும் உங்களுக்கு, இந்த பாரிக்கும் உங்களுடைய படைப்பாளனிடத்தில் இதுதான் உங்களுக்கு மிக சிறந்ததாகும். ஃபதாப அலைக்கும் எனவே உங்களை மன்னித்தான், உங்களது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக அவனே, நிச்சயமாக அவன்னா இன்னஹு மட்டும் வந்த மாதிரி, இன்னஹு ஹுவ வந்தனால நிச்சயமாக அவனே, வெரிலி ஹீஸ் அத்தவ்வாப் அதிக பாவத்தை மன்னிப்பவன், அதிகமாக பாவங்களை மன்னிப்பு, ஆஃப் ஃபர்கிவ், இன்னஹு தவ்வாபால படிச்சீங்க. அர் ரஹீம் மோஸ்ட் மெர்சிஃபுல், நிகரற்ற அன்புடையவன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் இது நமக்கு என்ன பொருளை தருகிறது? இந்த 54வது வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு நம்ம இப்ப கோர்வையா பார்ப்போமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகமே, நீங்கள் கன்றினை வழிபட எடுத்துக்கொண்டதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். ஆகவே
உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறு செய்ததால் மனுஷர்கள் அவ்வாறு செய்ததால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதை நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான். மாஷா அல்லாஹ். யாரெல்லாம் ஷிர்க் செய்தார்களோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று கூறப்பட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. அந்த பெரிய குற்றம் இருந்த போதிலும் கூட அல்லாஹ் அவர்கள் தௌபா செய்ததை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் என்பதையும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். மாஷா அல்லாஹ். இப்ப நாம துவா செய்வோம். அதாவது நாம் ஷிர்க் செய்யக்கூடாது, ஏன்னா ஷிர்க் தான் இங்கே பெருங்குற்றமா சொல்லப்பட்டு அதனாலதான் அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு தௌபா சொல்லப்பட்டதுனால மூமின்களாகி நாம் என்ன துவா செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த ஒரு துவா, அதபுல் முஃபரத் என்ற கிதாப், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய நூலில் இதுவும் ஒன்று. அதில் 716வது செய்தியாக ஹதீஸாக இந்த ரசூலோட துவாவை அவர்கள் இடம்பெற செய்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அலம். ரொம்ப அற்புதமான துவா. ஒரு 3 தடவை 5 தடவைகள் இஞ்சி போனா 10 தடவைகள் சொல்லுங்க, நிச்சயமா மனப்படமாகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அலமு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அலம். சொல்லுங்க, அப்படி பார்த்தே சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, மனப்படம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அலம். அர்த்தத்தை பாருங்க. யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையிலும் உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நான் அறியாத அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும் உன்னிடத்தில் நான் யாசிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் தெரியாமலும் செய்த என்னோட ஷிர்க்கை மன்னித்திரு, நான் தெரியாமல் ஏதேதோ செஞ்சிருப்பேன், அந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு அப்படிங்கறத இந்த கருத்து. இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட என்ன உறுதிமொழி கொடுக்கணும், என்ன திட்டமிடணும், வாழ்க்கையில ஷிர்க் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கும், அல்லது இந்த வசனத்தை படிச்ச நம்ம என்ன விதமான ஒரு மனநிலைக்கு நம்ம திட்டமிட கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் கேட்டுட்டு இருப்பேன். நம்ம ஆரம்பத்துல சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது 100 தடவைகள் பாவமன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அப்ப நம்மளா ஏமாத்திரம் அதிகம் நம்ம பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும், காலையிலும் மாலையிலும் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வசனத்தில் பெயர் சொற்கள் என்ன இடம்பெற்றிருக்குது? கௌம் என வார்த்தை வந்தது. அதனுடைய பன்மை அக்வாமுன். கௌமுன் அக்வாமுன். கௌமுன் அக்வாமுன், சமூகங்கள், கூட்டத்தார்கள். அடுத்தது அன்ஃபுஸகும். இது வந்ததே தான். நஃப்சுன் அன்ஃபுஸுன். நஃப்சுன் அன்ஃபுஸுன். நுஃபூஸ் எனக்கூடிய ப்ளூரலும் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல அன்ஃபுஸ் எனக்கூடிய ப்ளூரல் தான் வரும். வினைச்சொற்கள் எடுத்துக்கொள்ளும். ஃபெயில், ஃபர்ஸ்ட் கோர்ஸனுடைய வலம் எதுலையும் இதை பத்தி விளக்கவே தேவையில்லை. பல தடவைகள் பாத்தீங்க குர்ஆன்ல 266 இடத்துல வருது. மாஷா அல்லாஹ். கத்தல யக்துலு, இதுவும் பல தடவை வந்தது. நஸ்ர் என்சுர் பேட்டர்ன்ல. மாஷா அல்லாஹ். உக்துல், உக்துலு. ஃபா வரும்போது ஃபக்துல், ஃபக்துலு. மாஷா அல்லாஹ். அண்ட் தென் வீக் லெட்டர்ல கால வராத பக்கமே இல்ல. கால யகூலு. தாப யதூபு சேம்ல கால யகூலு தான். தூபு ஃபதூபு. தாப யதூபு இன்னஹு கான தவாபல படிச்சீங்க. அண்ட் தென் اتخاذ اتخذ يتخذ اتخذ يتخذ مصدر اتخاذ يختلف يختلف னுடைய பேட். اتخذ அப்படி என்பது இதனுடைய அசல். اتخذ என்பது இதனுடைய அசல். அது ஈஸியாக்கி اتخذ يتخذ اتخذ متخذ متخذ اتخاذ. ஓகேங்களா? اتخذ يتخذ அதான் இதனுடைய முதாரி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு 54வது வசனம் கொண்ட இந்த 7C என்னுடைய குர்ஆன் பகுதியை நாம் நிறைவு செய்தோம். இதனுடைய இலக்கண பகுதியில என்ன ஃபைல் வருதுங்கிறது இன்ஷா அல்லாஹ் ஆர்வத்தோடு நாம் இன்ஷா அல்லாஹ் கற்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் 7வது பக்கத்தை அடைந்து அதில் நாம் சி கிராமர் பகுதியை அடைந்திருக்கிறோம். 7Cயில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மஸ்ஜித் ஃபீஹினுடைய ஒரு புதிய அமைப்பு. இதுவரைக்கும் நம்ம 5 அமைப்புகள் பார்த்திருக்கிறோம். இப்ப 6வது அமைப்பு. அதிகமாக வரக்கூடிய 5 அமைப்புகள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் இடம்பெறக்கூடிய 6வது அமைப்பு ததப்பர. இந்த ததப்பர எனக்கூடிய வார்த்தை அல் குர்ஆனில் 4 இடங்கள்ல தான் இடம்பெற்றிருக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். பாருங்க, இந்த தஃபஅல எனக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ததப்பர, இதனுடைய ரூட் தஃபஅல. அதுக்கான எக்ஸாம்பிள் லீடர் ததப்பர. இந்த ததப்பர அப்படிங்கிற பேட்டர்ன்ல மாஷா அல்லாஹ் 400 வினைச்சொற்கள் குர்ஆன்ல இருக்கு. சரிங்களா? 400 வினைச்சொற்கள் இல்ல, 400 இடங்கள்ல இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வருது. மாதியா, முதாரியா அந்த மாதிரி வருது.
அது எல்லாமே இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. தஅஜ்ஜல, தضرع, தகப்பல, தபர்ர, தபரஸ, தகஃபர, தவல்லா, தவக்கல, தமத்தஅ, தطهر. மாஷாஅல்லாஹ் இந்த மாதிரி தஃஅல பேட்டர்ன்ல நிறைய இருக்கு. இதுல நம்மளுடைய லீடர் யாரு? ததப்பர, யததப்பரு எனக்கூடியது. சரிங்களா? மஸீத் ஃபீஹி அப்படிங்கிறது முஜர்ரதிலிருந்து தான். முஜர்ரதுனா 3 எழுத்துக்கள் அசல் எழுத்து. மஸீத் ஃபீஹினா 3க்கு மேற்பட்ட எழுத்து. அப்ப அந்த அசல்ல இருந்து 3ல இருந்து தான் 4, 5 என்பது உருவாக்கப்படுது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் நம்ம ஒரு இங்கிலீஷ், தமிழ் மற்ற லாங்குவேஜ்ல பார்க்க முடியாது. 4 எழுத்து உள்ளது இருக்கலாம், 5 எழுத்து உள்ளது இருக்கலாம். அது 3ல இருந்து தான் வந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? வந்தான், சென்றான், சாப்பிட்டான், உறங்கினான், இந்த மாதிரி 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். அதுக்கு ஒரு 3ங்கிறது ஒன்று இருக்கு. அதுல இருந்து 4 ஆக்கப்பட்டுச்சு, 5 ஆக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ரூட்ல இருந்து தான் டெரைவ் ஆனிச்சுன்னா சொல்ல முடியும். ஆனா அரபிக் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய யூனிக்னஸ் மாஷாஅல்லாஹ் 3 எழுத்து ரூட்டா இருக்கும். அதுல இருந்து 4 ஆக்கப்பட்டிருக்கும். ஷத் அதிகப்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான வினைச்சொற்கள், ஹம்ஸ் அதிகப்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான வினைச்சொற்கள், புரியுதா? அலிஃப் அதிகப்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான, அந்த மாதிரி அலிஃப் அதிகப்படுத்தப்பட்டு இஸ்த் அதிகப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி மாஷாஅல்லாஹ் இருக்குது. குர்ஆன்லயே இந்த மாதிரியான அமைப்புல 2200 இருக்கு நம்ம பாக்குறோம். இதை நீங்க திரும்ப ஞாபகம் வச்சுக்க, திரும்ப ஒரு டச் அப் எடுத்துக்கிறீங்க. தலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. எனவே இஹ்திலாஃபில் நேரத்தை வீணடிக்காமல் இஸ்திக்ஃபாரில் பயன்படுத்துங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சோம். அல்லம, ஹாசப, அஸ்லம, இஹ்தலஃப, இஸ்தக்ஃபர என்று பார்த்தோம். இந்த 5 முடிச்சுட்டு இப்ப 6வது தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் கோர்ஸனுடைய, செகண்ட் கோர்ஸனுடைய 3 எழுத்து வினைச்சொற்கள். இதெல்லாம் ரூட்டாக 3 எழுத்தா இருக்குது. இதுல இருந்து 4, 5ஆக எப்படி உருவாக்கப்படுது, அதுக்கு நீ யூனிஃபார்மிட்டி என்ன இருக்குது, அதுக்கு என்ன காய்தா இருக்கு, அது இஷ்டத்துக்கு ஒரு வாயில வந்த மேய்க்கு சொல்லிட முடியுமா? இல்ல, ஒண்ணுமே ஒரு அமைப்புல தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி 3 எழுத்து வினைச்சொற்கள் குறை இல்லாதது 4 அமைப்புல தான் அது இருக்குது. அந்த 4 தாண்டி 6 இருக்குது. 4 தான் பெரும்பாலும் வருது. அந்த 6 தாண்டி ஒரு அமைப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்புல வீக் லெட்டர் வர்றதுக்கானது செகண்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. இப்ப தேர்ட் கோர்ஸ்ல நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னா மோர் தென் 3 லெட்டர்ஸ், 3L+. ஓகேங்களா? அதுல அலிம் இருந்து அல்லம, ஹசிப் இருந்து ஹாசப, சலீம் இருந்து அஸ்லம, அதற்கு பிறகு ஹலஃப்ல இருந்து இஹ்தலஃப, கஃபர்ல இருந்து இஸ்தக்ஃபர், இந்த 5 பேட்டர்ன் படிச்சு முடிச்சீங்களா? அடுத்து இப்ப ததப்பர, யததப்பரு எனக்கூடிய வார்த்தையை பார்க்க போறோம். ததப்பர என்று சொன்னால் அவன் ஆய்வு செய்தான். he pondered, he researched, இந்த மாதிரியான he did research, இந்த மாதிரியான மீனிங்ல ததப்பர என்பது பயன்படுத்தப்படுது. தா ஆரம்பத்துல ஒரு அதிகம், அதுக்கப்புறம் லாஸ்ட் முந்தின இடத்துல ஷத்தாவும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் ததப்பரல இருக்கக்கூடிய கூடுதலான எழுத்துக்கள். ஃபஅல மாதிரி இதை நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். 4 எழுத்துக்கள் தான் பார்வைக்கு தெரியுது. பால ஷத்து வைக்கப்பட்டனால இது 5 எழுத்துக்கள் கொண்ட வினைச்சொல். மாதிலேயே 5 எழுத்து இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்ப ததப்பர் அப்படிங்கறத நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அவன் ஆய்வு செய்தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல ஒரு ஆயத்து படிச்சிருப்பீங்க. அதாவது ரீசன் ஆஃப் ரெவலேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதனுடைய நோக்கம், காரணம் அப்படிங்கிறது ஒரு பாடம் வரும். அதுல கிதாபுன் அன்ஸல்னா இலைக்க முபாரக்குல் லியதப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர் உலுல் அல்பாப். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவர்கள் சிந்திப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக என்ற அல்லாஹ் சொல்றல அந்த வார்த்தை தான் ததப்பர யததப்பரு. ஓகே, இப்போ இதனுடைய மாதிரியை பிராக்டிஸ் பண்ண போறோம். இந்தாங்க கீ, எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ததப்பர, ததப்பரு, ததப்பர்த, ததப்பர்து, ததப்பர்தும், ததப்பர்னா. ஓகேங்களா? இது கொஞ்சம் டக் டக்னு நம்மளுடைய நாவல நுழையக்கூடியது தான். சரிங்களா? ரொம்ப நீண்ட வார்த்தை இல்லை. ததப்பர, ததப்பரு, ததப்பர்த, ததப்பர்து, ததப்பர்தும், ததப்பர்னா. திரும்ப சொல்லுங்க. ததப்பர, ததப்பரு, ததப்பர்த, ததப்பர்து, ததப்பர்தும், ததப்பர்னா. நாங்கள் ஆய்வு செய்தோம். ஓகேங்களா? நாங்கள் ஆராய்ந்தோம். இது குர்ஆன் ஆய்வு செய்யறதுக்கு அல்லாஹ் பிரத்யேகமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஓகேங்களா? குர்ஆன் ஆய்வு செய்யறது இது போன்ற ஒரு ஆய்வு செய்யக்கூடிய தகுதி உள்ள ஒரு விஷயத்த சிந்தனையோடு, ஆழ்ந்த சிந்தனையோடு அதை பத்தி சிந்திப்பது தான் ஆய்வு செய்தல். ஓகேங்களா? அப்படி லேபரட்டரியில போய் லேப்ல இருந்து நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சிந்தனை கண்ணோட்டத்தோட, படிப்பினை கண்ணோட்டத்தோட ஆய்வு செய்வது அல்லது ஒப்பீடு செய்து ஆய்வு செய்வது எல்லாமே இதில் கட்டுப்படும். ஓகேங்களா? திரும்ப ஒரு கடைசி சொல்லுங்க. ததப்பர, ததப்பரு, ததப்பர்த, ததப்பர்து, ததப்பர்தும், ததப்பர்னா. மாஷா அல்லாஹ். ஓகே, கிளியரா? ஃபெயில் மாதி அண்ட் தென் அதை வச்சு கான்வர்சேஷன். ஹல் ததப்பர, நல்ல விஷயம் தானே. அப்ப அஃபர்மேட்டிவ்ல சொல்லுங்க. ஆமா அப்படிங்கும்போது என்ன சொல்லுவீங்க? நஅம் ததப்பர, நஅம் ததப்பர. ஹல் ததப்பரு, ஹல் ததப்பரு, did they ponder? நஅம் ததப்பரு, yes, they pondered. ஹல் ததப்பர்த, நஅம் ததப்பர்து. ஹல் ததப்பர்தும், did you all ponder? நஅம் ததப்பர்னா. நாங்கள் ஆய்வு செய்தோம். நீங்கள் ஆய்வு செய்தீர்களா? நாங்கள் ஆய்வு செய்தோம். எல்லாமே ஃபெயில் மாதி. இந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தப்பா என்ன செய்வாங்க அப்படின்னா, கவனமே இல்லாம பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல பண்ணுவாங்க. நல்லா விளக்கல்லவங்க கூட கவனம் இல்லாம செய்யறது நிறைய பார்த்திருக்கோம். அதனால ஆய்வு செய்தானா, ஆய்வு செய்கிறானான்னு வாயில நுழையும். ஏன்னா நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம். ஆய்வு செய்தல்ங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஆய்வு செய்கிறானான்னு சொல்லக்கூடாது. ஆய்வு செய்தானா மாதி, செய்தியா, செய்தோம், செய்தீர்கள், இந்த மாதிரி
எல்லாமே மாதி ஃபெயிலுல் மாதி அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்லயே கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு செய்து நம்ம நல்லா பழக்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் ஃபெயில் முதாரி வரப்போறோம். ஃபெயில் முதாரி அப்படிங்கிறது ததப்பர யததப்பரு, ததப்பர யததப்பரு. சரிங்களா, அப்படியே ஃபத்ஹா லே போயிடும், இல்ல கஸ்ரா கேஸே இருக்காது. சரிங்களா, இதான் இதனுடைய ஸ்டைல். இந்த பேட்டர்ன் அப்படிதான். சரிங்களா, கஸ்ரா கேஸ் இடம் பெறாது. மத்தெல்லாம் பாத்துங்க கஸ்ரா கேஸ் கண்டிப்பா இடம் பெற்று இருக்கும். சரிங்களா, மஸ்ஜித் ஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லமல யுஅல்லிமு கஸ்ரா வந்திருக்கும், ஹாசபல் யுஹாசிபு கஸ்ரா வந்திருக்கும், அஸ்லம் யுஸ்லிம் லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வந்திருக்கும், இஹ்தலஃப யஹ்தலிஃப் லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வந்திருக்கும், இஸ்தஃபர யஸ்தஃபி லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வந்திருக்கும். இதுல லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வராது. சரிங்களா, அதனால லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வரணுங்கிறது ஒரு நிர்பந்தம், அதுக்கு நிச்சயமா வரும் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. மாதி முதாரிங்கிறது அது அமைக்கப்பட்டதான், அரபுகள் பேசி பழகினதான். எததப்பீரு அப்படின்னு சொல்றதை விட எததப்பருன்னு சொல்றதான் இலகு. அதனால ததப்பர் எததப்பருங்கிறது அவருடைய பேச்சு வழக்கு. ஓகேங்களா, ததப்பர் எததப்பர் சொல்றதுக்கு நாவுக்கு இலகுவானதா இருக்கும். நமக்கு இன்னும் இலகுவானதா ஆகணும்னா அதிகம் சொல்றதை கொண்டுதான். ஓகே இன்ஷா அல்லாஹ். இப்போ ததப்பர எததப்பரு, ததப்பர எததப்பரு, ததப்பர எததப்பருங்கிறத மட்டும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்ப முதாரி ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ண போறீங்க. எங்க சொல்லுங்க, எததப்பரு எததப்பருன, ரெண்டு தடவை சொல்லுவோமா, எததப்பரு எததப்பருன, தததப்பரு அத்ததப்பரு, தததப்பரு அத்ததப்பரு, தததப்பருன நததப்பரு, தததப்பருன நததப்பரு. இந்த தத அப்படிலாம் வரனால கொஞ்சம் என்ன செய்யணும், பிராக்டிஸ் அதிகமா பண்ணதான் ஈஸியா வரும். ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா சொல்லலாம், அப்புறம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சர்ஃபா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடா சொல்லி பழகணும். சரிங்களா, இல்ல யா வருது தா வச்சோம் ஷத்தா வச்சோம் அப்படிங்கிற மாதிரி மனக்கணக்கு போட்டுலாம் பண்ணக்கூடாது. பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, தன்னால சரளமா நாவுக்கு வர அளவுக்கு மேக் இட் ஃப்ளூயன்ட். ஓகேங்களா, ததப்பர எததப்பர். இப்ப முதாரி மட்டும் சொல்றதா எததப்பரு எததப்பருன, தததப்பரு அத்ததப்பரு, தததப்பருன நததப்பரு. சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. எததப்பரு எததப்பருன, தததப்பரு அத்ததப்பரு, தததப்பருன நததப்பரு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஸ்லைடை பார்த்து தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு மனனம் ஆயிடுச்சுன்னா நீங்க தாராளமா பார்க்காமனு சொல்லலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் அகைன் எததப்பரு எததப்பருன, தததப்பரு அத்ததப்பரு, தததப்பருன நததப்பரு. ஓகே, ஃபைனல் ஒரு தடவை சொல்லுங்க. எததப்பரு எததப்பருன, தததப்பரு அத்ததப்பரு, தததப்பருன நததப்பரு, ததப்பர எததப்பரு. ஓகே, ஆய்வு செய்தான், ஆய்வு செய்கிறான், அல்லது ஆய்வு செய்வான். ஹி ரிசர்ச் அல்லது ஹி பாண்டர்ஸ், ஹி வில் பாண்டர். ஓகேங்களா, மாஷா அல்லாஹ். இப்போ இதை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் படிக்கும் போது கிதாபு நன்சல் இலைக்கு முபாரக் எத்தப்புறம் படிக்கும் போது இதனுடைய ஃபுல் டெரிவேஷன்ஸ் நீங்க படிப்பீங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு சிந்தனையில் இருந்திருக்கலாம். மாஷா அல்லாஹ். பாருங்க, அடுத்த கோர்ஸை கடந்து அந்த வார்த்தை எடுத்து பிரிச்சு படிக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ நீங்க வந்துட்டீங்க. மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கெல்லாம் நம்மள கொண்டு போவான் இன்ஷா அல்லாஹ். இப்ப உங்களுக்கு அல் ஃபேலுல் முதாரில கேள்வி கேட்கிறேன். ஹல் யததப்பரு, அவன் ஆய்வு செய்கிறான். ஏன்னா குர்ஆன் ஆய்வு செய்ய வேண்டும், எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கிராஸ் செக் திரும்ப பண்ணிக்கிறேன். இப்பவும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கானா? டஸ் ஹி பாண்டர் த குர்ஆன்? டஸ் ஹி பாண்டர்? ஹல் யததப்பரு என்ன சொல்றீங்க? நஅம் யததப்பரு. ஹல் யததப்பருன, அவர்கள் ஆய்வு செய்கிறார்களா? நஅம் யததப்பருன, ஆய்வு செய்கிறார்கள். ஹல் தததப்பரு, நீ ஆய்வு செய்றியா? அத முதல்ல சொல்லு. நஅம் அத்ததப்பரு, நான் செய்றேன். ஹல் தததப்பருன, ஆய்வு செய்கிறீங்களா? நஅம் நததப்பரு, ஆய்வு செய்கிறோம். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த இடத்துல பாருங்க, ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா? யததப்பருன், அஃபலா யததப்பருனல் குர்ஆன, குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அம்மலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அல்லது அவங்களுடைய உள்ளங்களில் முத்திரிடப்பட்டிருக்கிறதா, பூட்டு இடப்பட்டிருக்கிறதா என்றால் அதில் கேட்கிறேன். அப்ப நம்ம ஆய்வு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப குர்ஆனை வச்சே. ஓகே, ஹல் யததப்பரு ஃபில் குர்ஆன், குர்ஆனில் ஆய்வு செய்கிறானா? இஸ் ஹி பாண்டரிங் இன் குர்ஆன், அவன் குர்ஆனில் ஆய்வு செய்கிறானா? நஅம் யததப்பரு ஃபில் குர்ஆன், ஆமா குர்ஆனில் ஆய்வு செய்கிறான். முதாரிலே டிரான்ஸ்லேட் பண்ணும். செய்தானான்னு நம்மள அறியாம சொல்லிடக்கூடாது. செய்கிறானா அல்லது செய்கிறான் அப்படிங்கறத பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஹல் யததப்பருன ஃபில் குர்ஆன், அல்லது ஃபியூச்சருக்கும் சொல்லலாம். ஆனா ஃபியூச்சர் எல்லா இடத்துக்கும் பொருத்தமா இருக்காது. தேவையான இடத்துல தான் ஃபியூச்சர் யூஸ் பண்ணும். மற்றபடி பாஸ்ட் பிரசன்ட் தான். ஹல் யததப்பருன ஃபில் குர்ஆன், அவர்கள் குர்ஆனில் ஆய்வு செய்கிறார்களா? நஅம் யததப்பருன ஃபில் குர்ஆன், ஆமா குர்ஆனில் ஆய்வு செய்கிறார்கள். ஹல் தததப்பரு ஃபில் குர்ஆன்? நஅம் மாஷா அல்லாஹ். அன அத்ததப்பரு ஃபில் குர்ஆன், அனன்னு சொல்லணும் அவசியம் இல்ல, சேர்த்து சொல்லிக்கலாம். ஹல் தததப்பருன ஃபில் குர்ஆன்? நஅம் நததப்பரு ஃபில் குர்ஆன். வஃபகன அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அம்ரு ஞாபகம் இருக்குல்ல? அம்ருக்கு நான் உங்களுக்கு சொன்ன சின்ன சிம்பிள் கான்செப்ட் தான். முதாரி லெட்டருடைய அடையாள ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்குவீங்க, லாஸ்ட்ல சுக்கூன் வைப்பீங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான் முதல் லெட்டர் தூக்குனதுக்கு அப்புறம் சுக்கூன் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா மாதியுடைய ஃபர்ஸ்ட் எடுத்து போடுவீங்க. அப்படி தொங்கிட்டு இல்லைன்னா மாதியுடைய ஃபர்ஸ்ட் எடுக்க அந்த ஸ்டெப்னி கழட்ட வேண்டிய வேலை கூட இல்ல. பஞ்சர் ஆனாதானே கழட்டுவோம். பஞ்சர் ஆகுறது என்னன்னா சுக்கூன்ல ஆரம்பிக்கிறது தான் ஒரு பஞ்சர் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, இப்ப பாருங்க, ததப்பர யததப்பருல, யததப்பருல யாவை தூக்கிடுங்க,
எத்ததப்பருல யா தூக்கினா ததப்பருன்னு வரும். ததப்பருன்னு வருமா, ரூவ சுக்குன் ஆக்கிருங்க ததப்பர், அதான் அம்பர். ஓகேங்களா. எத்ததப்பருல யாவை தூக்கிட்டீங்கன்னா ததப்பரு, ததப்பருங்கிறத சுக்குன் ஆக்குங்க ததப்பர் வந்துருச்சா, அதான். சோ அதனாலதான் என்னது நம்ம ஆல்வேஸ் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, முதாரியிலேருந்து தான் அமர் வருது. முதல் லெட்டரை நீக்கணும். தேவைப்பட்டால் சுக்குன் இருந்தா ஃபர்ஸ்ட் மாதியை தூக்கி போடணும், இல்லாட்டி அதுவும் தேவையில்லை, லாஸ்ட்ல சுக்குன் வைக்கணும். லாஸ்ட் பிஃபோர் கஸ்ராங்கிறது இங்க உங்களுக்கு பொருந்தாது. சரிங்களா. அதனால பெரும்பாலும் அது அமையறனால உங்களுக்கு புரியறதுக்காக அந்த மாதிரிலேருந்து அரை மார்க் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா. மற்றபடி பியூர்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதாரிலிருந்து தான் அம்ர் என்பது எடுக்கப்படுது, முதாரிலிருந்து தான் நஹி என்பது எடுக்கப்படுது, முதாரிலிருந்து தான் இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் எல்லாம் எடுக்கப்படுது. முதாரி தான் பேஸ். ஓகேங்களா. ஏன்னா முதாரில தான் சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபைன். யாவை தூக்குறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியும், மாதிரில நீங்க தூக்க முடியாது, கை வைக்க முடியாது. ஓகேங்களா. ஏன்னா முதாரில நூனை தூக்குறதுக்கான ஆக்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் முதாரி லெட்டர் தூக்குறதுக்கும் சம்டைம் ஆக்சஸ் இருக்கு. அதனால அதுதான் பிளெக்சிபிலிட்டியானது. ஓகேங்களா. ததப்பர் ததப்பர் காய்தா கான்செப்ட சொல்லிட்டேன். இது உங்களுடைய நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இனிமே நீங்க அந்த காய்தாலாம் புரிஞ்சு தலையில வச்சுக்கணும். ஆனா இங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தெளிவா வார்த்தையை பிராக்டிஸ் பண்ணணும். ததப்பர் ததப்பரு, லா ததப்பர் லா ததப்பரு, ததப்பர் ததப்பரு, ஐவு செய்யுங்கள், லா ததப்பர் லா ததப்பரு. ஓகேங்களா. இப்போ குர்ஆன் ஆய்வு செய்யும்போது ததப்பரில் குர்ஆன, ததப்பர் அல் குர்ஆன, ததப்பர் ஃபில் குர்ஆனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்ப இதை திரும்ப ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. ததப்பர் ததப்பரு, லா ததப்பர் லா ததப்பரு. ஷைத்தான் அப்படி சொல்லுவோம் நம்மள்ட்ட. சரிங்களா. ஆனா நம்ம ததப்பர் ததப்பரு என்று நாம் சொல்லணும். ததப்பர் ததப்பரு, லா ததப்பர் லா ததப்பரு. ஆய்வு செய்யாதே, ஆய்வு செய்யாதீர்கள். ஓகே இன்ஷாஅல்லாஹ். இப்ப அம்ர வச்சு கான்வர்சேஷன் நான் உங்களை பார்த்து சொல்றேன். ததப்பர் ஆய்வு செய். நீங்க என்ன சொல்லணும் நல்ல பிள்ளையா, அததப்பரு ஆய்வு செய்கிறேன். ஓகேங்களா. ததப்பரு ஆய்வு செய்யுங்கள், நததப்பரு ஆய்வு செய்கிறோம். நம்ம குர்ஆன் ஆய்வு செய்யறதுன்னா அப்படியே நான் குர்ஆன்ல இருந்து இப்ப சட்டம் சொல்றேன் பாரு, நான் ஃபிக்கு சொல்றேன் பாரு, நான் ஆய்வு செஞ்சுட்டேன் பாரு, நான் புதுசா ஒரு கருத்து சொல்றேன் பாரு, அந்த மாதிரி இல்ல. அதுக்கென்று குவாலிஃபிகேஷன் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு. அது தெரிஞ்ச அந்த அளவுக்கு நம்ம படிச்சு அந்த உசூல்களை படிச்சோம்னா அந்த லெவலுக்கு நம்ம ஸ்காலர்ஸோட கைடன்ஸோட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு ஆரம்ப நிலையில இருக்கிறோம், அல்லது ஒரு புரிதல் நிலையில இருக்கிறோம், ஒரு லேர்னிங் நிலைமையில இருக்கோம்னா ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு நான் இதை பார்த்தேன், ஒரு அலம் தர கைஃபாவோ ஆய்வு கண்ணோட்டத்தோடு யோசிச்சேன், எதனால் அழிக்கப்பட்டான்னு யோசிச்சேன், அதுல இருந்து ஒரு பாடம் படிப்புன்னு எடுத்துக்கிட்டேன், அல்லது நான் துவா செய்யணுங்கிற உணர்வுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இது ஒரு ஆய்வு கண்ணோட்டம், மினிமம் லெவல் ஆஃப் ஒரு என்ன சொல்றது பாண்டரிங் ஸ்டேஜ். ஓகேங்களா. அதுதான் நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சு முடிக்கும் போதுமே குர்ஆனுடைய பகுதியில இந்த துவாவை நம்ம செய்வோம், இந்த பாடத்தை படிப்பு நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதுவுமே ரிசீவிங் அட்மானிஷன் தான். அதான குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்திலுமே அது ஒரு முக்கியமான நோக்கம் தானே. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்மு ஃபாயில் எடுக்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான். ததப்பர எத்ததப்பருல யாவை தூக்கிட்டு ததப்பருன்னு இருந்ததுல சுக்குன் வச்சு ததப்பர் அப்படின்னு பண்ணீங்க. அந்த முதாரி அம்ரும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. சரியா. அதுல அந்த யாவை தூக்கிட்டு மூவ தூக்கி வச்சுட்டு லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா அப்படின்னா இஸ்மு ஃபாயில் முத்ததப்பீருன். ததப்பர எத்ததப்பர்ல யாவை தூக்கிட்டு மூவ் போட்டா முத்ததப்பீருன் முத்ததப்பருன், முத்ததப்பீருன் முத்ததப்பருன், முத்ததப்பீருன் முத்ததப்பருன், முத்ததப்பீருன் முத்ததப்பருன், ததப்பருன். ததப்பர ததப்புருன் இஸ் த மஸ்தர். ததப்பர ததப்புருன். ஓகேங்களா. முத்ததப்பீருன் முத்ததப்பருன் ததப்புருன். ஆய்வு செய்பவன், ஆய்வு செய்யப்படுபவன் அல்லது ஆய்வு செய்யப்படுவது எது ரிசர்ச் எடுத்துக் கொள்ளப்பட்டதோ அது. நான் ஆய்வு செய்யறேன், பாண்டரிங் பண்றேன் அப்படின்னா நான் முத்ததப்பீர். அந்த குர்ஆன் என்பது முத்ததப்பர். ஹதீஸ் ஆய்வு செஞ்சா நான் ஆய்வாளன், முத்ததப்பீர். ஹதீஸ் முத்ததப்பர். ததப்புருன் ஆய்வு செய்தல், ரிசர்ச்சிங், பாண்டரிங். ஓகேங்களா. முத்ததப்பீருன் முத்ததப்பருன் ததப்புருன். திரும்ப சொல்லுங்க. முத்ததப்பீருன் முத்ததப்பருன் ததப்புருன். ததப்புருல் குர்ஆன் என்று ஒரு தஃப்சீர் நூலே இருக்கு, குர்ஆனை ஆய்வு செய்தல். சரிங்களா. அது ஒரு சிறந்த தஃப்சீர்கள், அது ஒண்ணு மாஷா அல்லாஹ். ததப்புருல் குர்ஆன் பேருக்காக நினைவுபடுத்துறேன். ஓகேங்களா. இப்ப மாஷா அல்லாஹ் ஃபுல் கீயை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சொல்லுங்க. ததப்பர ததப்பரு, ததப்பர்த ததப்பர்து, ததப்பர்தும் ததப்பர்னா, யததப்பரு யததப்பருன, தததப்பரு அததப்பரு, தததப்பருன நததப்பரு, ததப்பர் ததப்பரு, லா தததப்பர் லா தததப்பரு, முத்ததப்பீருன் முத்ததப்பருன் ததப்புருன். ஹுவ ததப்பர அவல் ஹிய ததப்பரத். هو يتدبر أول شيء هي تتدبر. هو يتدبر هي تتدبر. هو تدبر هي تدبرت. هو تدبر هي تدبرت. هو يتدبر هي تتدبر. ஓகேங்களா. ஆன் பான் பென் பான். ஓகே. ஃபுல் கீஸ் இப்போ நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. மாதில ததப்பர, முதாரில எததப்பரு, அம்ர்ல முதாரி அப்படியே கன்வெர்ட் பண்ணி ததப்பர்,
இஸ்மு ஃபைல் முத்ததப்பிருன் முத்ததப்பருன் ததப்பருன். இந்த இஸ்மு ஃபைல் இஸ்மு மஃபூல் லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா லாஸ்ட் பிஃபோர் ஃபத்ஹாங்கிறது அது காமன் தான். அது எல்லாத்துலயுமே மெயின்டைன் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல? முஅல்லிமுன் முஅல்லமுன், முஹாசிபுன் முஹாசபுன், and then muslimun muslamun, mukhtalifun mukhtalafun, and then mustaghfirun mustaghfarun. now tadabbirun mutadabbarun. அதுல வந்து சேஞ்சஸ் இருக்காது. சரிங்களா? அது அப்படியே தான் இருக்கும். வீக் லெட்டர் எங்கேயாவது வரும்போது சில நேரத்தில் ஒரே மாதிரி இருக்கலாம். அது வீக் லெட்டர் வந்தா தான் அது பின்னாடி வரக்கூடிய படத்துல பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ததப்புருன் ஆய்வு செய்தல். மாஷா அல்லாஹ் 6 சேர்ந்துருச்சு. சரிங்களா? இது ஒரு ஃபுல்லா பார்வையாலும் பார்வையிடுங்கள், நாவாலும் அதை சொல்லி பயிற்சியிடுங்கள், விரல்களாலும் அதை நீங்கள் காண்பித்து பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓகே? அல்லம யுஅல்லிமு அல்லிம் முஅல்லிமுன் முஅல்லமுன் தஅலீமுன், ஹஸப யுஹாசிபு ஹாசிப் முஹாசிபுன் முஹாசபுன் முஹாசபத்துன், and then அஸ்லம யுஸ்லிமு ஸ்லிம் ஸ்லிமுன் ஸ்லமுன் ஸ்லாமுன். அடுத்து இக்தலஃப இக்தலிஃபு இக்தலிஃப் முக்தலிஃபுன் முக்தலஃபுன் இக்திலாஃபுன். போன பாடம் இஸ்தக்ஃபர இஸ்தக்ஃபிரு இஸ்தக்ஃபிர் இஸ்தக்ஃபிருன் முஸ்தக்ஃபரு இஸ்திக்ஃபாருன். இப்போ சூடா இது ரெடியா இருக்கு. ததப்பர ததப்பரு ததப்பர் முத்ததப்பிருன் முத்ததப்பருன் ததப்புருன். மாஷா அல்லாஹ். ஓகே, இந்த 6ஐயும் படிச்சிட்டோம். தே பாண்டர் அப்பான் த குரான், தே பாண்டர் அப்பான் த குரான் அப்படின்னு வருது. இது வந்து நீங்க மொழியாக்கம் செய்யுங்க. ஓகேங்களா? அப்ப இது பிரசன்ட் டென்ஸா சொல்லப்பட்டிருக்கு. தே பாண்டர்ட் இல்ல. ஓகேங்களா? அப்போ பிரசன்ட் டென்ஸ். அப்போ இந்த வார்த்தை பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணி அல் குர்ஆன்ங்கறத பயன்படுத்தினீங்கன்னா அந்த சென்டென்ஸ் அரபில வந்துரும். அஃபலா ததப்பரூன அல் குர்ஆன, நான் கேட்டது மாஷாஅல்லாஹ் வந்துருச்சு சூரா முஹம்மதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹல் ததப்பரூன அல் குர்ஆன இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எதர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் உருது ஆர் இன் தமிழ், இன் யுவர் கன்வீனியன்ஸ் லாங்குவேஜ். ஓகேங்களா? மாஷாஅல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு தயாராயிட்டீங்க. அடுத்த பாடத்துல மாஷாஅல்லாஹ் அடுத்த ஒரு வினைச்சொல்லோட பார்ப்போம். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.